கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்றைய இறைவசனம் மத்திய அதிகாரத்திலிருந்து நம்ம எடுக்க போகிறோம். வசனத்திலிருந்து அதில் இப்போ நம்ம தவ காலத்தில் இருக்கிறோம். இந்த தவகாலத்தில் இயேசு நமக்காக தன் உயிரியை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார், எதற்காக கொடுக்கிறார்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அதிகாரம் 47. அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லெபா சப்தகாணி, அதாவது இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் ஏலி ஏலின்னு கூப்பிட்றப்போ எலியா தான் காப்பாற்ற போகிறாரு அவர் நினச்சாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நேர்மையாளர்களை எலியா தான் காப்பாற்றான்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருந்தது. அதனால் அவர் எலியாவை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் நெக்கெல்லாம் நையாண்டி பண்ணாங்க இயேசுராஜாவை. ஸோ நமக்காக தன் உயிரியை கொடுக்க அவர் தயாராக இருக்காருன்னா ஏன் தயாராக இருந்தார்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அதிகாரம் 27:48. உடனே அவர்கள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சு எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தேய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு கொடுத்தார். அதாவது கசப்பான அந்த புளித்த திராட்சை கொடுக்குறாரு. ஏன்னா அந்த கசப்பு தன்மை இன்னும் அவர் உயிரை போக்கும். ஸோ அதனால் அவர் அப்படி தராங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 27:50 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார்ன்றார். ஸோ இயேசு உயர்ந்த ஒரு சவுண்டில் நல்ல சத்தமாக அவர் தன் உயிரை தன் ஆவியை கடவுளுக்கு ஒப்படைக்கிறார். ஸோ பலவீனமான ஆவி இல்லை, நல்ல சத்தமாக ஒரு பயப்படாமல் தந்தை கிட்ட தன் ஆவியை ஒப்படைக்கிறார். இதனால் ஏன் இதை செய்கிறாருன்னா தந்தையுடைய உள்ளத்தை நிறைவேற்றுறார், தந்தையுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுறார். அதுதான் அவர் நம்ம இந்த உலகத்தில் செய்த பணி. தந்தை அன்று மோசே காலத்திலிருந்தும் அன்று ஆபிரகாம் மோசே யோசுவா காலத்தில் நம்ம இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவர் அப்போதுலேருந்தே தந்தை அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. ஸோ அப்போவும் அவங்க தந்தையை முணுமுணுத்தாங்க. இறைவாக்கினர்களை சில பேரை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே தான் பண்ணின்னு வராங்க. ஆனால் இஸ்ரவேல் தேவன் நம்ம மேலே அன்பாக தான் இருந்தார், பாசமாக தான் இருந்தார். அது யாரும் புரிஞ்சிக்கல, அவரை பற்றி முணுமுணுத்தாங்க. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை எப்படியாவது இந்த பாவப்பட்ட மக்களை இந்த பாவத்திலேருந்து காப்பாற்றி எப்படியாவது இவன் கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவர் தன் ஒரே மகனை நமக்கு பலியாக தந்தார். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றினாருன்றதை பார்க்குறோம். இதில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13:3 உங்களுக்கு நான் சொல்கிறேன், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அடிவீர்கள்ன்றார். அதாவது மனம் மாறாவிட்டால் இந்த 40 நாளாவது நீங்கள் மனம் மாறணும்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நான் இந்த தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அவர் அதை உடனே சொல்லலை. ஏன்னா மனிதன் என்பவன் பலவீனமானவன், சூழ்நிலைக்காரன்றது ஆண்டவருக்கு தெரியும். எல்லா இதயத்தையும் ஆய்ந்தறிபவர் இயேசு, அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் இந்த 40 நாளாவது நீங்கள் மௌனமாக இருந்து யார் மனதையும் புண்படுத்தாமல் வாணுன்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை இரத்தத்தை பலியாக கொடுத்தார். ரத்தம் இந்த உடம்புல இல்லைன்னா உயிர் போயிடும். ஸோ அது மாதிரி அதனால தான் தன் ரத்தத்தையே கொடுத்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக உயிர் எடுத்தார்னா எதனால் நம்ம இந்த சமுதாயத்தில் நம்ம பிரித்தெடுத்த மக்கள், நம்ம இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுத்த மக்கள், நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவர் சித்தம் என்னவோ, அவருடைய கொள்கை என்னவோ, அவருடைய சட்டத்திட்டங்கள் என்னவோ, அது மாதிரி தான் நம்ம இந்த சமுதாயத்தில் வாழணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது அதிகாரம் லூக்கா அதிகாரம் 13 இறைவசனம் 6 இயேசு இந்த ஊமையை கூறினார். ஒருவர் திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை ஒன்றை நட்டு வைத்தார். அவர் அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை என்றார். ஸோ இஸ்ரேல் அந்த திராட்சை தோட்டம் என்றது யாருன்னா அவங்க இஸ்ரேல் மக்கள். அவங்க ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்தார்.
அவங்க வந்து அந்த மத்திய மரத்தை நட்டு வச்சு வந்து 3 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க, அதை கனி ஒன்றும் தரல. ஸோ நம்ம வந்து பிரித்தெடுத்த மக்கள், நம்ம இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுத்து நமக்காக தந்தை இஸ்ரவேல் தேவன் நம்ம அன்பு செலுத்தி நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய கொள்கைகளை பயன்படுத்தி அதன்படி இந்த சமூகத்தில் வாழணும். அதுதான் அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து 3 வருஷம் ஆகியும் நம்ம வந்து திருந்தலை. லூக்கா அதிகாரம் 3:9 சொல்கிறாரு, அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் அதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த தோட்ட தொழிலாளர் என்ன சொல்கிறாருன்னா, 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் எப்படி அது எருகு போட்டு இவங்களை வந்து மாற்றுறேன், இந்த இஸ்ரேல் ஜனத்தை மாற்றி நான் நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி அந்த மக்களை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் இயேசு. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு இஸ்ரவேல் தேவன்கிட்ட சொல்லின்னு தான் இருக்கார். நம்ம பண்ணுற டெய்லி ஆண்டவர் இயேசு நம்ம சிலுவையில் அறிஞ்சுன்னு தான் இருக்கிறோம் நம்ம செய்கிற பாவத்தால். நான் அவரை பற்றி நம்ம கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டோம். எதுக்காக ஞானஸ்தானம் பெற்று உள்ளே வந்தோம் அப்படின்னு நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று உள்ளே வந்த பிறகு நீங்கள் ஒரு ஆண்டோடைய அந்த வட்டத்தில் வந்துட்டீங்களே, ஆண்டோடைய வட்டத்தில் வந்துட்ட பிறகு நீங்கள் சாத்தானுக்கு வந்து சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க, அவர் நீங்கள் சாத்தான் வந்து நம்மளை கேட்ச் பண்ணி எட்டுன்னு போயிடும். ஸோ அதனால தான் ஆண்டவர் இயேசு எதுக்காக பிறந்தார்ன்றது நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நமக்காக தான் பிறந்தார், தன் ரத்தத்தையே கொடுத்தார். ஸோ நீங்கள் தன் ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டிருக்காருன்னா நம்ம அது மாதிரி தான் வாழணும். இந்த உலகத்தில் நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நம்ம வந்து இஸ்ரேல் ஜனங்கள். சார் நம்ம எப்படி இருக்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய அந்த பட்டத்தை விட்டு நீங்கள் யாரும் வெளியே வரக்கூடாது. ரோமர் அதிகாரம் 8:31 இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ஸோ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நமக்காக கடவுள் இருக்கார், உங்களுக்காக நான் இருக்கேன்னே, உங்களை தானே அந்த காலத்திலேருந்தே நான் உங்கள் மேலே நான் அன்பு கொண்டு நீங்கள் என்னை வந்து கூவி அழுத்தீங்க, உங்கள் மேலே அன்பு கொண்டு அந்த எகிப்து நாட்டிலேருந்து உங்களை வந்து கொண்டாந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து பல இறைவாக்க கொடுத்து உங்களை இந்த உலகத்தில் அன்பாக வாழ சொன்னேன். ஆனால் இங்கே யாரும் வந்து கேட்கல. ஆனால் நீங்கள் வந்து பயப்படுறீங்க. ஏன் பயம் வருது? எதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வருது? நான் தான் என்னுடைய மகனையே கொடுத்தனேன். அப்போ தான் நான் உங்களை மோச வழியில் உங்களை அவ்வளோ பேர் இறைவாக்கிற வழி நான் எடுத்துன்னு வந்து இன்ன வரைக்கும் நான் உங்கள் கூட தானே இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் என்னை பற்றி புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் எது கேட்டாலும் தைரியமாக கேளுங்க. முதல்ல தனி மனிதன் முதல்ல நீங்கள் யாரும் முதல்ல தெரிஞ்சுங்க. தண்ணியிலே முதல்ல புரிஞ்சிங்க. தண்ணியிலே புரிஞ்சிக்கிறேன் நீங்கள் பண்ணுறது கரெக்டானு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிறருக்கு அட்வைஸ் சொல்லுங்கள். பிறருக்கு நீங்கள் வந்து அவங்க மனமாற்றம் செய்யுங்க. மத மாற்றம்லாம் மனமாற்றம். கெட்டு போகக்கூடாது. ஆண்டவர பிள்ளைங்க வந்து என்றைக்கும் கெட்டு போகக்கூடாது. வழிபாட்டுக்கு போகலாம், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வார்த்தையை நேசிக்கணும். வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தையை நம்ம வந்து கடைபிடிச்சோமா தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் அவருடைய தந்தையை வந்து ஏசப்பா வந்து அவருடைய திட்டத்தை கடை தான் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, யூதாசை தவிர மீது எல்லாம் நான் எல்லாரையும் மாற்றி உங்கள் கையில் ஒப்படைக்க தான் சொல்கிறாரு. இது வரைக்கும் பண்ணின்னு தான் இருக்கார். இது அவர் மரித்து 3 நாள் உயிர்த்திருந்து இன்றைக்கி தந்தையிடம் வலது பக்கத்தில் இன்றைக்கி நமக்காக பரிந்து பேசி தான் இருக்கார். என் பிள்ளை வந்து மாறுவான்னு. ஸோ அதனால தான் இந்த 40 நாளாவது இந்த ஆண்டவருக்காக வாழணும். யார் மன நோகாமல் பேசாமல், யார் மன நோகாமல் பேசக்கூடாது, அன்பாக வாழணும், எல்லோரும் மன்னிக்கணும். இந்த 40 நாளும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் வந்து பகை இல்லாமல் அன்பாக பேசணும். அவர் என்ன சொல்லிடுறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேலே உங்கள் பையன் இருந்தால் நீங்கள் உள்ளே வராதீங்கன்னு தான் சொல்கிறார். நீங்கள் உள்ளே வந்து எது காணிக்க போடாதீங்க, நீங்கள் அருவருப்பாக இருக்கணும்னு தான் சொல்கிறார் ஆண்டவர். நீ போய் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் வந்து என் காணிக்கை செலுத்துன்னு சொல்கிறார். ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அதுதான். கிறிஸ்துவ மக்கள் நம்ம அந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுத்தப்பட்ட மக்கள் நம்ம எப்படி வாழணும், அவரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் வந்தோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக ஆண்டவருக்குள்ளே வந்தோம் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்தோம், எதுக்காக வந்து நீங்கள் உங்களே சிந்திச்சு பாருங்கள். கிறிஸ்தவன்னா எதுக்காக? கிறிஸ்தவன்னா ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி நீங்கள் எதுவும் செய்துட்டீங்களா தெரியாமல் ஆண்டவரோட மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் அந்த பாவம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து இந்த சண்டே நாளில் வந்து நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சண்டே நாள் என்பது ஓய்வு நாள்.
ஓய்வு நாள்ன்றது இங்கே ஊர் சுற்றி அங்கே சுற்றின்னு வரதுக்கு இல்லை. ஓய்வு நாள்ன்றது ஆண்டவருக்காக உட்காந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரம் ஜெபிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு அவர் தான் ரெடியாக இருக்கார், உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தர ரெடியாக இருக்கார். ஆனால் நீங்கள் தான் வந்து ஆண்டவர் புரிஞ்சிக்காமல் அவர் என்ன சொல்லுபடி அவர் கொள்கையை எடுத்து செயல்படாமல் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் வருது. அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார் பாருங்கள், கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யாருன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். வாக்குத்தத்தம் மாறாத தேவன். ஸோ அதனால் அவர் நம்ம சார்பாக செயலாட்டுவார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் செயலாட்டுவார். அதை நீங்கள் கையில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் கையில் எடுத்தால் முதல்ல வெக்கப்படுவர் ஆண்டவர் இயேசு தான். ஸோ அதில் திருத்தூதர் பணி அதிகாரம் 7:51 பாருங்கள். திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்கும் மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியரை எப்போதும் எதிர்க்கின்றீர்கள்ன்றார். ஸோ நம்மளை வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், திமிர் பிடித்தவர்களே வழங்கா கழுத்து மக்கள்ன்றார். நம்ம வந்து இறைவார்த்தை கேட்குறோம், சர்ச்சைக்கு போகிறோம், இறைவார்த்தை கேட்குறோம், காதில் கேட்குறோம், ஆனால் மறந்துடுறோம், அதோட விட்டுட்டு வந்துடுறோம். அதை திமிர் பிடித்தவர்களேன்னு சொல்கிறார். எவ்வளோ கடுமையான வார்த்தை பாருங்கள். ஸோ அதனால் அது மாதிரி பேசுகிறப்ப நம்ம நடந்துக்கூடாது. நல்லா வந்து இறைவார்த்தை கேளுங்க, நல்லா உலகத்தில் வாழுங்க. தண்ணீர் இல்லாமல் மீன் வாழ முடியாது, காற்று இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அது மாதிரி பரிசுத்த ஆவியார் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் நன்றாக வாழ முடியாது. அதனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியார் போகணுன்னா நல்ல கனிகளை பெற்று நல்ல சமுதாயத்துக்கு நல்ல கனிகளை தந்து ஒரு சாட்சியாக உப்பாக உங்களை பார்க்குறப்ப இவன் கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும். ஓகேங்களா? போராட்டம் வாழ்க்கையில் வரும். அந்த போராட்டம் அப்படி இருக்காது. ஒரு 3 மாதம் வரும், அப்புறம் திரும்பி மாடும் போகிறோம். அந்த போராட்டம் வரப்போ அதை எதிர்த்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். மக்களை எதிர்த்து ஃபேஸ் பண்ண யார் இருந்தாலும் சரி, பயப்படாது. ஏற்கனவே ஆண்டவர் நான் உனக்காக போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணுங்கள். அதை விட்டுறாதீங்க. சோர்ந்து போய் சவுத்தில் உட்காந்துடாதீங்க. அப்படி உட்காந்திங்கன்னா யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ பல ஒருபோதும் யாரும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் தூய ரத்தத்தை கொடுத்தார். அதனால் நீங்கள் வந்து மனம் மாறுங்கள். இந்த தவ நாட்களையாவது அன்பாக இருங்கள், பாசமாக இருங்கள், எல்லோரும் மன்னிங்கள், சகோதரர்கள் சண்டை போடாதீர்கள், சச்சரவு செய்யாதீர்கள், அமைதியாக இருந்து அன்பாக இருந்து பாசமாக இருந்து இந்த தவ நாட்களை வெற்றியுடன் செய்து முடியுங்கள். கடவுள் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.